that. அதுதான் உண்மை. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது என்பது போல கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம பிள்ளைகளை, நம்ம அநேக ரிலேஷனை கூட நம்ம நிமித்தமாய் அவர்களை பாதுகாத்து வருகிறார். இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். கர்த்தர் இதை பார்க்கிறார். அநேகர் சபைகளிலே இருந்து வீடுகளிலிருந்து ஜபிக்கிறாங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து ஜபங்கள் வீடுகளிலே நடத்தப்பட்டது. இந்த நாளில் நம்ம சபையில் இவ்வளோ பேர் வந்திருப்பது உண்மையாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கே இவ்வளோ மகிழ்ச்சினா கர்த்தர் எவ்வளோ மகிழ்ந்திருப்பார். கர்த்தர் இந்த உலகத்திற்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கரத்தில் உங்கள் இருதயங்களை முழுவதுமாய் உங்கள் செயல்முறைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக நன்றி சொல்லி கர்த்தருக்காக ஒரு நிமிஷம் ஃபுல்லாக அர்ப்பணிங்க. என் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தாண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய பிரசனத்தோட உங்களுடைய அபிஷேகத்தோட நான் இடத்தை விட்டு கடந்து போகணும் ஆண்டவரே. எந்த கொள்ள நோய்கள் மனுஷனால் வருகிற எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் சரி செய்கிற சர்வ வல்லவராய் இருக்கிறபடியினால் அப்பா பிள்ளைகளாயங்களை நீ மாற்றினபடியினால் இந்த நாள் நீ பாதுகாத்து வந்தபடியினால் அப்பா உன் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாக நீங்கள் ஏற்று எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் செயல்முறைகளையும் எங்கள் திட்டங்களையும் எங்களுக்கு சொல்லி தந்து நடத்துங்க, உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளில கூட அப்பா உங்களை துதிக்கும் பொழுதும் உங்களுடைய சத்திய கிரங்கள் கேட்கும் பொழுதும் எங்கள் இருதயத்திலே அது செயல்பட, அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட அப்பா அதற்கு தடையாய் இருந்த எல்லா காரியங்களும் நீக்கி எங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளை சுத்தப்படுத்துங்க. முழுவதுமாக உன் செயலுக்குள்ள, உன் திட்டத்துக்குள்ள, உன் சித்தத்துக்குள்ள வர இனி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பாய் நடத்தும். இயேசுவை கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. உட்காருங்க. தொடர்ந்து ஆராதனை பாஸ்டர் பீட்டர் ஆலிவரையை வந்து நடத்துவார். தொடர்ந்து நீங்கள் உற்சாகமாய் பாடுங்கள். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உற்சாகமாக பாடுங்க. வீடியோவில் கவர் பண்ணி எடுத்துக்க பண்ணி ஓகேவா? நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிற ஒரு பாடலை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள். நன்றி சொல்லி இயேசுவே பாடுவேன்.
சங்கீதம் பாடணும், துக்கமாக இருந்தாலும் செய்யணும், ஜெபம் செய்யணும். இப்போ நம்ம சந்தோஷம் இல்லைனாலும் நம்ம பாடலை பாடும்போது நிச்சயம் பாடணும் சந்தோஷம் இருக்கிறோம். ராமன் சொல்லலாமா? நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வரும் பொழுது தான், ஆண்டவர் துதிக்க வரும் பொழுது தான் நம்ம குடும்பத்தில் நடந்த தேவையில்லாத காரியங்களை, எண்ணங்களை, விசுவாசம் நம்முடைய சிந்தனை கொண்டு வந்து வைப்போம். அது நம்ம நினைக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறேன்னா எல்லாவற்றையும் சந்தோஷமா ஒரு மணி நேரம், எத்தனையோ நாட்கள் நம்ம இப்படிப்பட்ட நேரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் இருந்தது. இன்றைக்கு ஆண்டு கிருபை அந்த நாளை கொடுத்து அவரை துதிக்கும்படிக்கு, பாடும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்க நல்ல தயவுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரித்து, அவர் இந்த சங்கீதம் பாடுவார். அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை என் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன்னு சொல்லி நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகம், அவரை பார்த்தா தான் எனக்கு உற்சாகம் வரும். அமைதியாக நம்ம மெலோடியாக நம்ம போகல, கொஞ்சம் நம்ம உற்சாகம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி கோட்டையுமா
சமூகத்தை நோக்கி பார்த்து, தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்தார்கள். கர்த்தர் அவருடைய வருத்தத்தை பார்த்து அவர்களை சத்துருடைய கையிலிருந்து விடுதலையாக்கினார் என்று நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய எல்லா துயரங்களையும் அவர் மாற்றுவார். ஒருவேளை வெளியே சொல்ல முடியாம பார்ப்பதற்கு நல்லா இருக்கிறது போலதான் தோணலாம். ஆனால் மனதில் இருக்கிற வேதனைகளும் துக்கங்களையும் பார்ப்பதற்கு மனிதன் இல்லை, பார்க்கிற தேவன் உண்டு. அவர் பார்த்து விட்டு போகிற தேவன் அல்ல, மாற்றி விட்டு போகிற தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டு பார்த்து விட்டு போகிற தேவன் அல்ல, அவர் மாற்றி விட்டு போகிறவர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஒரு அர்ப்பணிப்போடு கூட தேவ சமூகத்தை பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலாம். உம்மை அல்லாமல் சமூகத்தை நோக்கி ஒரு அர்ப்பணிப்போடு கூட நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லா வலது கரத்தை உயர்த்தி சொல்ல போகிறோம். உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் குமாரனாகிய சீமோனே, இவர்களை காட்டிலும் நீ அதிகமாய் நேசிக்கிறாயா? ஊழியம் செய்வதற்கும் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிப்பதற்கும் நாம் முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும். முதலாவது நாம் தேவனை நேசிக்க வேண்டும். தேவனை நேசிக்க வேண்டும். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நேசித்து சொல்லுவோமா? நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவி. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து புரிந்து கொண்டு உம்முடைய தகுதியை சொல்லி உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறோம். இந்த வேளையிலும் உம்மை நான் நேசிக்கிறேன் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். நேசத்திற்கு அடையாளமாக உம்மோடு அதிக நேரத்தை செலவிட எங்களுக்கு கிருபை தருவீராக. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி. மாற்றம் உண்டாகட்டும். உங்களுடைய பிரசன்னம் உங்களை உந்தி தள்ளி நெருக்கி உம்மனை சேர்க்கட்டும். அப்படியே செய்வதற்காக நன்றி. பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு ஆவியானவருக்கு துதிகர மகிமை ஆவியும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதா வாழ்த்தி வரவேற்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் நல்லவர். நம்ம மன விருப்பத்தை செய்கிற தெய்வம். இந்த நாளில் இன்னைக்கு வாசித்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இன்னைக்கு நிறைய அநேக கொலை நோய்கள் இருக்குது. ஆரம்பத்தில் பயந்தோம், இப்போ பயப்படல. ஆமா தானே? நீங்க பேசுங்க, கொஸ்டின்லாம் கிடையாது, ஈஸியாக பேசுங்க. நம்ம கொலை நோய்க்கு இன்னைக்கு பயப்படல. ஆனால் எப்போதும் பயந்துட்டு இருக்கிற மனுஷனுக்கு நம்ம பயப்படணும். ஆமாவா இல்லையா? பாருங்க, தாவீது நல்லதை செஞ்சான், அந்த ராஜாவுக்கு நல்லதை செஞ்சான். அவனுக்குள்ள ஒரு போராமை, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈகோ வந்து என்ன எல்லாம் இவனையும் கொள்கிறாங்கன்னு அவனையும் கூட செய்ய ஆரம்பிச்சான். அப்ப என்ன பண்ணுவான், நம்மள அந்த என்ன பண்ணல, நான் நல்லதை செஞ்சேன், நீ எனக்கு தீமை செய்யறியான்னு என்ன பண்ணுவான், அவங்கள சண்டை போடுவோம். அப்படிதானே? இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆப்போசிட் வைக்கணும்னு நினைப்போம், அவங்க எப்படியாவது தோக்கணும்னு நினைப்போம். ஆனால் தேவனுக்கு பயந்த மனுஷன், உண்மையாகவே தாவீது தேவனுக்கு பயந்த மனுஷன், தேவனுக்கு பேச்சு கேட்கிறது. அவர் போயிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தார். பொதுவாக இந்த காரியத்தை நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 11வது வசனம், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். பயப்படக்கூடாது. பயம் என்பது ஒரு மனுஷனுக்கு பெரிய ஆபத்தையும் கொடுக்கும். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் கூறுகிறது, வேதத்தின் பிரகாரம் பார்த்தா பயம் என்கின்ற ஒரு உணர்ச்சி, பயம் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருந்தா நம்ம பல கெட்ட காரியங்களுக்கு, பல பிரச்சனைகளுக்கு நம்ம தப்பிக்க முடியும் வேதம் சொல்லுது. ஆனால் தேவனுக்கு பயப்படும் பொழுது, தேவனுக்கு பயப்படும் பொழுது நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். வேதத்தில் நிறைய வசனங்களை சொல்ல முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஞானத்தின் ஆரம்பம், தீமையிலிருந்து விலகுவான். நிறைய தீமையை வெறுக்கிற மாதிரி நமக்கே தோணும் பயம், கர்த்தருடைய பயம். ஏன்னு கேட்டால் கர்த்தருடைய தூதன் முதலாவது காட்சி தரும்போது மக்கள் பயப்படுறாங்க. வந்த உடனே தூதனை பார்த்து பயப்படுறாங்க. தூதன் என்ன சொல்ல தெரியுங்களா? பயப்படாது. இந்த பயம் யாருக்கு வரும்னு கேட்டா, யாருக்கு ஒரு பயம்? தீமை செய்யறவனுக்கு, பாவம் செய்யறவனுக்கு வரணும். சரி, அந்த பயம் இல்லாததுனால எதுக்கு பயப்பட வேண்டும் அதுக்கு பயப்பட மாட்டாங்க. எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அதுக்கெல்லாம் பயப்படாது. ஒரு பயம் கண்ணியை விரிவிக்குன்னு இருக்கு. அதாவது ஒரு தீமையான காரியத்தில் நம்ம போய் சேர்த்துடணும்னு இருக்கு. பயம் தேவனுக்கு மாத்திரம் பயப்படணும். தேவனுக்கு மாத்திரம் பயந்தால் மாத்திரமே கர்த்தர் நமக்கு நன்மையானது செய்வார். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு மனுஷன் வந்து நமக்கு என்ன செய்ய போறோன்னு தெரியல. ஏன் கேட்டா, நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், என் தவறு ஒரு 10 பேர் மத்தியில் நான் நல்லா பெருமையாக வாழணும். நான் தவறு செஞ்சுட்டேன்னா அந்த 10 பேர்ல ஒருத்தருக்கு தெரியக்கூடாதுன்னு நான் பயப்படுவேன். அந்த பயத்துக்கு நான் என்ன பண்ணிட்டு விட்டு நிறைய பாவத்துக்குள்ள நான் போயிடுவேன். அப்போ தேவனுக்கு முன்பாக நம்ம அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதுக்கான ஒரு தண்டனையை நம்ம பெறும் பொழுது அவர் நம்மளுக்கு தண்டிக்கிறவர் கிடையாது, மன்னிக்கிறவர். அதற்காக அவர் பாதத்தை நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்யணுன்ற எண்ணமே கிடையாது. மனுஷனால பாவம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன் கேட்டால் நம்ம மனுஷன் நம்பி போறதுனால. மனுஷன் நம்பவே கூடாது. மனுஷன் நம்பவே நம்பாதீங்க, தேவனை நம்புங்க. இது நிறைய காரியம் நான் சொல்ல முடியும். பொதுவாக வந்து இன்னைக்கு நேரமே நமக்கு கம்மியாக தான் இருக்குது. பயம்ன்றது 2 விதம் இருக்கு.
உயிரடை செஞ்ச உடனே மக்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பின்பற்றுறாங்க. எலியா கூட பாருங்க, அக்கினி இறங்குறாரு. அதுக்கப்புறம் கர்த்தர்ன்ற பயம் வந்து கர்த்தர் தான் உண்மையான தேவனை துதிக்கிறாங்க. இப்போ அந்த பயம் கர்த்தர் மேல வரும்போது நம்மளை வந்து நன்மையானது செய்ய வைக்கும். கண்டிப்பா நன்மையானதை செய்ய வைக்கும். ஆராதனை செய்யும்போது கூட பயபக்தியுடன் செய்யணும். ஏன்னா தேவதூதன் நம்ம இருதயத்தை பார்க்கிற தெய்வம். ஏதோதான் பார்க்க வேண்டிய நினைச்சு நம்ம வந்து தவறான ஒரு காரியத்தில் வந்து நல்லவன் போல நம்ம நடிச்சு வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், அது நாளைக்கு ஆபத்தில் போய் முடியும். எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு நம்ம கொள்ள நோய்க்கு பயப்படுறோம். கொள்ள நோய்க்கு நம்ம பயப்படவே தேவையில்லை. மனுஷனுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டா மனுஷன் மாத்திரம் என்ன பண்ணுவான்னு கேட்டா நம்ம சரீரத்தை மாத்திரம் தான் சாகடிக்க தோணும். வேதத்துல மத்தேயு 10:28 சொல்லுது பாருங்க. எத்தனை வாசிங்க. ஆத்மாவை கொல்ல வல்லவராய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆமென். சரீரத்தை ஆத்மாவையும் அடிக்கிற யாருக்கு பயப்படணுமா? அவர்தான் எல்லாத்தையும் செய்யணும். மனுஷன் வந்து சரீரத்தை மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆனா அதை காட்டிலும் சர்வ வல்லவர் நம் தேவன் நம்மளோட இருக்கிறார். அவர் யாரா இருக்கிறார்? நமக்கு அப்பாவா இருக்கிறார். நம்ம அப்பா கையில பயப்படணும்னா ஒரு மரியாதை மக்களுக்கு மறைக்கவே ஒரு தகப்பு. அதே போலதான் பெரியவர்கள் இருந்து சின்ன பசங்க வரைக்கும் தாய் தகப்புன்ற ஒரு காரியத்தை மறைக்க கூடாது. நீங்க அப்படி மறைச்சீங்கன்னா அனைவருக்கு நீங்க பயப்பட வேண்டியதா இருக்கும். அதனால்தான் முதலாவது தாயும் தகப்பனை கனம் பண்ணுங்க சொல்லியிருக்கோம். முதலாவது வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனுக்கு அவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்ன அவங்களால நம்ம எல்லாத்தையும் சொல்லிடணும். சிறு சிறு தப்பு தான் தேவனை சேரக்கூட விடாத பண்ணணும். ஆமா தானே? அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது, சர்வத்தையும் படைத்து ஆளுகிற தேவனா இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்? பயம் இல்லாமல் இருக்கணும். யாருக்கு? பிசாசானுக்கு பயப்படக்கூடாது. எதுக்கும் பயப்படக்கூடாது. சரி சார், எனக்கு பிரச்சனை உங்க வீட்டில் இருக்கு, எங்க வீட்டில் எல்லா வீட்டிலும் இருக்குது, என் கண்ணீருக்கு பாருங்க. அவங்க எவ்வளவு பாருங்க. அதில் இதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம் 56 உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். என் அலைச்சல்களை 8வது வசனம், என் அலைச்சல்களை தேவனில் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பக்தன் அழகா பாருங்க, கண்ணீரை துருத்தியில் வைத்தீரே, அப்புறம் ஆறுதல் எனக்கு தந்தீரே, அதுல கணக்கில் வைப்பார். அது வரைக்கும் அவர்களுடைய கருத்தில் அடங்கி இருக்கணும். ஒரு நல்ல ஒரு பாடல் பாடல் அப்படின்னு. அதனால தேவனுடைய கருத்தில் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் பதில் தருவார். மனுஷன் உங்களுக்கு செய்கிற எல்லா காரியங்களும் இருந்து தேவனை தவிர வேற யாரும் சரியான பதிலை தர முடியாது. விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்ம எந்த விஷயத்துக்கும் பயப்படாம மனுஷனுக்கு கூட, அதாவது அதே போல ஒரு அதிகாரி தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். அதாவது அதிகாரிக்கு முன்னாடி நம்ம தப்பு பண்ணிக்கணும், அதிகாரிக்கு நம்ம பயப்படணும். தப்பே பண்ணலாம் பயப்பட தேவை. அதுபோல நிறைய பேருக்கு இந்த ஆயத்தில் இப்போ நம்ம சபையில வரதுக்கு, தேவனை துதிக்கிறதுக்கு, முன்னாடி வந்து சாட்சி சொல்றதுக்கு, மற்றவங்க சொல்றதுக்கு கூட பயம். நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இவங்க ஒருத்தர் கேட்போம், நம்மள ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம குற்றத்தை சொல்றோம். அந்த பயம் என்ன பண்ணுறதுன்னா தேவனை சுவிசேஷம் சொல்ல, தேவனை அறிவிக்க நமக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா நமக்குள்ள ஒரு குற்றம் வந்துருச்சு. அந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் ஒரு பிள்ளையை பிடிக்கலன்னா அவர் எடுத்துருவார். பிடிச்சிருக்குன்னா நம்ம ஆயுஷ் நாட்கள் இந்த நாள் ஒன்று வச்சிருக்கிறாருன்னா அவங்க சித்தம் அவங்க நிறைவேறணும்னு இருக்கு. அதனால கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு, கர்த்தருடைய செயலை செய்வதற்கு எங்கும் கவலைப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த நாள் வந்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நாள். இன்னும் ஒரு எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பாஸ்டர் பார்த்து அல்லேலியான்னு சொன்னார். அந்த நியூஸை பார்த்து நான் சிரிச்சு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் அல்லேலியா சொல்றீங்க, ஓகேவா என்னன்னு தெரியல. இல்லையா, இன்னும் நம்ம ஆளுக்கு இன்னும் கடவுள் என்ன நேசிக்கணும் தான் சொல்றேன். எனக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலான்னு பார்த்தேன். ஏன்னா ஆலயங்கள், வீடுகள் எல்லாம் ஆலயங்களாக இருக்கணும்னு நம்ம சொல்லி நம்ம ஆலயமா மாற்றி வாரத்தில் ஒரு முறை ஜெபிச்சோம். எத்தனை மணி நேரம் ஜெபிச்சிங்க? 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் ஜெபிச்சிங்க. குட். சரி, 1 மணி நேரம்
நேரம் கரெக்டாக ஜெபிச்சா கூட நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. அது அந்த வீடே அப்படியே ஆலயமாக எப்படி இருக்கும். ஒரு வாரத்துக்கு நான் போன வாரம் மெசேஜில் சொல்லியிருப்பேன், நீங்கள் யாரை கேட்டீங்கன்னு தெரியல. இப்போ ஆலயம் நம்ம வீடு ஆகிட்டோம்னா ஆலயத்துக்குள்ள என்னென்ன இருக்கும்? இந்த சைடில் டிவி இருக்கும், இந்த சைடில் அசிங்கமான வார்த்தைகளை பேசலாம், கண்டதெல்லாம் இருக்கும் இல்லையா ஆலயத்துக்குள்ள. எனக்கு அந்த சேர் இருந்து அசிங்கமாக இருக்குது, அங்கே அடிக்க வச்சுருக்க சேர் இருந்து அசிங்கமாக இருக்குது. அப்போ நம்ம ஆலயமாக நம்ம வீடுகளை ஜெபிக்கும் பொழுது அந்த வீடு ஆலயமாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? கெட்ட எண்ணம் வரக்கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது, அனாவசியமான பேச்சு இருக்கக்கூடாது. பயப்பட்ட கடவுள் கொடுத்த வீடுல, கடவுள் கொடுத்த ஆலையில தேசிக்கு தங்கியிருக்கிறாருல, அந்த இருதை நமக்குள்ள வரும். அப்படி இருக்கும்போது கரெக்டாக சமாதானம். நீங்க இல்லைன்னா தான் ஏசு நம்ம வீட்டில் இருந்தால் சமாதானம் கேட்கணும். ஏசு நம்ம வீட்டில் இருக்கிறாருன்னா சமாதானம் தான், நமக்கு சந்தோஷம் தான் இருக்கும், பயம் இருக்காது. இப்போ இன்னும் இருக்கிற நாட்களில் நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டோம் ஓகே, ஆனால் எப்படி ஆலயமாக நினைச்சு நம்ம ஜெபிச்சிருப்போம். நீங்கள் திரும்ப கூட போய் ஜெபிங்க, ஆண்டவரே சீக்கிரமாக நாங்கள் ஆலயத்துக்கு கூடி வரோம், அது வரைக்கும் இந்த ஆலயமாக இந்த வீடு இருக்கணும். அப்போ அந்த ஆலயம் நம்ம வீடு ஆலயமாக இருந்தால் பக்கத்தில் இருக்க என்ன பண்ணோம் சொல்லுங்க, வீடுக்காரி பண்ணிட்டு போயிடுவோம். அப்படித்தானே? அதுக்கு இடத்துல போயிடுவாங்க, சர்ச்சைக்கு பிடிக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையான தேவன் தங்கி இருக்கிற ஆலயத்தில் நம்ம வீடு மாறிச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ரசிக்கப்படுவோம், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கே இடத்துக்கு வருவாங்க, நேசிப்பாங்க. தேவனுடைய இயேசு யாரும் பிடிக்கலன்னே சொல்ல முடியாது. அப்போ நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாம எப்படி பக்கத்தில் இருக்கிற நேரத்தில் எப்படி உதவி செய்து நம்ம நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் அவங்க தேவைகளுக்கு தேடி தேடி போய் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. என்ன தேவை சாப்பிட இருக்கா இல்லைன்னு நீங்கள் கேட்டு பாருங்க. என்னடா கிறிஸ்துவ இவங்களுக்கு கேட்குறாங்க. நம்ம பொதுவாக வந்து இந்துக்கள் வந்து கேட்குறாங்கன்னா அவங்க யாரும் கேட்ட ஒரு அரசியல்வாதியாக இருப்பாங்க, அவங்க நாளைக்கு எலெக்ஷன் நிற்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை பெரிய பணக்காராக இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவ மாத்திரம் நிறைய விஷயத்தை பார்க்குறாங்க. அவங்க ஏழையாக இருக்கும், பக்கத்து வீட்டில் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவா நீங்கள் தான் பாருங்க, நீங்கள் யாருக்கும் கொடுக்கலையோ அறிக்கை நான் கொடுத்து நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்துருக்கேன். நம்ம கொடுக்குறவங்களும் ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தர் முடியாத ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று உங்களை காத்துக் கொள்வார், விலக்கி காத்துக் கொள்வார். இன்றைக்கு 3 தலைப்புல உங்களுக்கு வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல போற, விலக்கி சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒன்று கர்த்தர் காத்துக் கொள்வார், இன்னொன்று கர்த்தர் பார்த்துக் கொள்வார், மூன்றாவது கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். ராமன் சொல்லி பார்க்கலாம். இந்த தலைப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த வார்த்தை வாழ்க்கையை வாசி தீமையை நின்று விலக்கி நம்மை காத்துக் கொள்வார். முதலாவது தேவன் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 121 அதிகாரம் 7-8 வசனம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 121 சங்கீதம் 7 வசனம் 8 வசனம் படிக்குமா? எதையெல்லாம் கர்த்தர் காப்பாரா? அவர் காத்துக் கொள்ளுகிற தெய்வம். எதையெல்லாம் பாதுகாப்பார், எதையெல்லாம் காப்பார் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உங்களுடைய ஆத்துமாவை காப்பார், உங்களுடைய போக்கையும் உங்களுடைய வரத்தையும் அவர் என்ன பண்ணுவாரா? பாதுகாப்பார். இன்றைக்கு நம்முடைய தெய்வம் காப்பேன்னு சொல்லி கைவிட்டு விடுகிற தெய்வம் அல்ல. அநேகர் வந்து நான் உங்களுக்காக செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனா சொன்னவங்களுடைய சூழ்நிலை மாறும் பொழுது அவரால் செய்வேன்னு சொன்ன வார்த்தை என்ன சொல்ல முடியாது, செய்து முடிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆனால் நமது தேவன் காப்பேன்னு சொல்லிட்டா அவர் என்ன செய்வாரு? எப்படிப்பட்ட சூழ்நிலை பாதுகாப்பார். இந்த கழுகுகளை குறித்து பார்க்கும் பொழுது தன் குஞ்சுகள் என்ன செய்யுமா? பறக்க கற்றுக் கொடுப்பதற்காக அது கூட்டிலிருந்து அதனுடைய குஞ்சுகளை கீழே தள்ளிடுமா. இந்த குஞ்சுகளை கீழே விடும் பொழுது அது பறக்க தெரியாது இல்லையா, பயந்து போய் தட்டு தடுமாறி கீழே விழுவதற்குள்ளாக எத்தனை குஞ்சுகள் அது கீழே தள்ளி விட்டாலும் அந்த தாய்ப்பறவை என்ன செய்யுமா? அது கீழே விழுகிற ஸ்டேஜ்ல வரும் பொழுது வேகமா வந்து என்ன செய்யுமா? அது தன்னுடைய சிறகுல 2 சிறகுல அந்த குஞ்சுகளை ஏற்றுக்கொண்டு திரும்ப அது மேல பறக்கும்.
ஒரு சாதாரண ஒரு பறவையே நம்ம பொறுத்த வரைக்கும் 1-2 கீழே விழுந்தா பிடிக்க முடியும், 4-5 தான் பிடிக்க முடியுமா? ஆனா அந்த பறவைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அந்த குஞ்சுகளை கீழே தள்ளி அந்த குஞ்சுகள் பறக்கிற வரைக்கும் அதை என்ன செய்யலாம், தன்னுடைய சிறகுல பிடித்து கொண்டு திரும்ப மேல போகுது, திரும்ப கீழே தள்ளுது. அந்த குஞ்சுகள் எல்லாம் பறந்து தாய் பறவை போல மாறுகிற வரைக்கும் அது விடாது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி நீங்க விசுவாசத்துக்குள்ள வளருகிற வரைக்கும், நீங்க விசுவாசத்துல வேர் கொள்ள வரைக்கும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க விழுந்து விழுந்து எழுந்தாலும் கர்த்தர் உங்களை விட போவது கிடையாது. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை சரியான இடத்துல நிலைநிறுத்தும்படிக்கு அவர் உங்களை காத்து நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாய் ஒரு காரணம் பண்ண மாட்டாங்க, கைவிட மாட்டார். இந்த பறவை என்ன செய்கிறது, அந்த கழுகு தன் குஞ்சுகளை காப்பது போல, பறந்து காக்குற பட்சியை போல தேவன பண்ணுவாங்க. இஸ்ரவேல் நம்ம மேல வந்திருக்கிறோம், பாதுகாப்பை கட்டிடப்படிக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ முதலாவது நாம் பார்த்துட்டோம், கர்த்தர் என்ன செய்வாங்க, காத்துக் கொள்வார். சோர்ந்து போக வேண்டாம். எத்தனை சூழ்நிலைகள் நாம் பார்க்கும் பொழுது இந்த காரியம் பண்ணிருக்கிறது, வியாதி பக்கத்தூர் வந்துடுச்சு, உத்தரவு வந்துடுச்சு, எங்கேயோ கேட்டோம், அமெரிக்கா பிரான்ஸ் இப்படிப்பட்ட நாட்டில் கேட்ட செய்தி, எந்த பாஸ்போர்ட் விசா எல்லாம் எங்க வந்துடுச்சு, தமிழ்நாட்டு கொண்டு வந்து கடைசியில் எங்க வந்துருக்குது, அதுவும் நம்ம நடத்துல ஸ்கூல் திரும்பி வந்துருக்குது. ஒரு ஆமை சொல்லுது, எங்கோ கேட்ட செய்தி இன்றைக்கு நம்முடைய கண்கள் காணும்படிக்கு வந்துவிட்டது. நான் சொல்லுகிறேன், உங்கள் கண்களால் மாத்திரம் பார்க்கிறீர்கள், ஒன்று ஒரு சேதப்படுத்துறது. கை தனியான சொல்லலாம், உங்க கண்ணோட பார்ப்பீங்க, ஆனா ஒன்று என்ன பண்ணாங்க, சேதப்படுத்தாது. ஏன்னு சொன்னா நம்முடைய தேவன் யாரு, காக்கிறவர். ராமேஸ்வரம் பார்க்கலாம், நம்முடைய தேவன் யாரு, காக்கிறவர். முதல் பாயிண்ட் சரியா, 5 நிமிஷம் வச்சுதான் 3 பாயிண்ட் பண்ண. இரண்டாவது காரியம், ஃபர்ஸ்ட் கர்த்தர் காத்துக் கொள்வார், இரண்டாவது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன செய்வாரு, நமக்காக என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் பண்ணுவாரு, பார்த்துக்குவார். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் இங்க பிள்ளையாண்டான் தகப்பனை பார்த்து, நெருப்பு இருக்கிறது, ஆட்டை வெட்டுவதற்கு தேவையான கத்தியை கையில் இருக்கிறது, ஆனா என்ன இது வரைக்கும் எதுக்கு காணும் சொல்லுங்களேன், எல்லாம் இருக்குது, ஆனா எனக்கு தேவையானது என்ன பண்ணல, முக்கியமான ஒன்று என் கைக்கு இன்னும் கிடைக்காம இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது, ஆனா எதிர்பார்த்து காத்து இருக்கிற ஒன்று இன்னும் என் கைக்கு கிடையாமல் இருக்கிறது. அந்த பிள்ளை கேட்கிறான், எங்கப்பா? கேட்கும் பொழுது அப்பா என்ன சொல்லணும், அது வேற யாரும் இல்லப்பா, அந்த ஆள் யார் தான், நீ தான் அப்படின்னு சொன்னா அவனுடைய மகனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? செய்யும் போது அதுதான், ஆனா என்ன செய்யறாரு, தன் மகனுக்கு மறைத்து செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் நமக்கென்று நன்மையான காரியங்களையும் தீமையான காரியங்களும் நம் வாழ்க்கையில் நடைபெறும் என்பது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆனா எல்லாவற்றையும் நம்ம சொல்லி காண்பிக்க மாட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிடுவோம். அதனால அந்த மகனை பார்த்து சொல்றாரு தகப்பன், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு மேல கொண்டு போயிட்டு கையையும் காலையும் கட்டும் போது தான் தெரிகிறது யாருன்னு. சில நேரங்களில் நாம் தேவனுக்காக எழுப்பி செயல்படும் பொழுது சில சூழ்நிலைகளை நம்முடைய கரங்களும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமை, நாம் ஜெபிக்கணும்னு நினைப்போம், நம்ம மனசு என்ன பண்ணாது, ஜெபத்துக்கு போகாது. வேதத்தை வாசிக்கணும்னு நினைப்போம், ஆனா நம்ம என்ன செய்ய முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நம்ம மனசு பிடிக்கும், ஆனா நம்மளால செய்ய முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, சில நேரங்களில் நாம் கட்டப்பட்டு காணப்படுகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆனா பிள்ளையை கட்டிட்டாரு, பிள்ளையாத கிரியை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லி பார்க்கலாம். ஈசாக்க கையை காலை கட்டிட்ட பிறகு அவன் எழுந்து ஓட முடியுமா? பள்ளிக்கூடத்திலிருந்து என்ன சொல்லுறேன், ஓட முடியுமா? ஓட முடியாது. அவனால
ஒரு கிரியை செய்ய முடியாது. எப்போ நீங்களும் நானும் தேவ சமூகத்துல கட்டப்பட்டவர்களா கிடக்கிறோமோ அப்ப நம்ம கிரியை செய்வோம்னா கர்த்தரே கிரியை செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப ஈசாக்குடைய கையையும் காலையும் கட்டிட்டு தகப்பன் பட்டயத்தை எடுத்து கத்தி எடுத்து ஓங்கி வெட்ட போகிறார். அப்ப கர்த்தர் சொல்றார் என்னன்னு சொல்லிட்டு, உன் பிள்ளையாண்ட மீது என்ன பண்ணாத, கையை போடாத. நீ தேவ சமூகத்துல அடங்கி இருந்தா வசந்த சொன்னார், ஏற்ற காலத்தை உயர்த்தும்படி என்ன பண்ணுங்க, அவருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பேதுரு புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் படிக்கு நம்ம அடங்கி இருந்தோம்னு சொன்னா நம்ம ஒரு கிரியை செய்ய வேணா, நமக்காக கர்த்தர் கிரியை செஞ்சுருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிகள் ராமன் சொல்லுவாங்க. இப்ப இந்த மகனுடைய கையை காலையை கட்டியாச்சு. தகப்பன் யோசிக்கலாம், இவனுக்கு கழுத்து அறுக்கும் போது என்ன செய்வான், ஓடிடுவான். அதுதான் என்ன செய்யணும், முதல்ல கையை காலையை கட்டி வழிபடுத்தல போட்டுட்டு இப்ப என்ன செய்ய போறார், அவர வழி செலுத்த போகிறார். இவனால் கிரியை செய்ய முடியவில்லை தன் மகனால், ஆனால் தன் மகனுக்காக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஒன்று. இரண்டாவது, ஈசாக்கு அந்த மோரியா மலையின் உச்சிக்கு போகிற வரைக்கும் யாருடைய குமாரன், ஆபிரகாமுடைய குமாரன். கைகளை கட்டும் பொழுது யாருடைய குமாரன், ஆனா பலிபீடத்துல கிடத்திட்ட உடனே அது யாருடைய குமாரன், யாருடைய குமாரன் சொல்லுங்க பார்க்கலாம், யாருடைய குமாரன், சத்தம் கேட்கலாமா, தேவனுடைய சுதந்திரத்தின் மீது நீங்க யாரா இருந்தாலும் கை கொடுக்கணும் அதிகாரம் கிடையாது. தேவனுக்கு தன் மகனை ஒப்பு கொடுத்துட்ட பிறகு இவரு கத்தி எடுத்த உடனே தான் பிள்ளைய கொள்றன்ற ஒரு மனம் இல்ல, மனசு கல்லாயி என்ன பண்ணிட்டாரு, நான் கர்த்தருக்காக செய்கிறேன்னு சொல்லி இவர் கத்தி எடுத்து விட்டா. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, கதறுகிறார், போடாத என் பிள்ளையோட என்ன பண்ணாத, கையை போடாத. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளணும்னு சொன்னா தேவ சமூகத்தில் உங்களை காலத்தை அர்ப்பணிக்கும் போது உண்மை அல்ல, யாரா இருந்தாலும் சரி உன்னை கை போடுவது கர்த்தர் மாட்டார், கை போட விட மாட்டார். ரெண்டாவது கை விட்டு போக விட மாட்டார். இப்ப பிள்ளைய கொன்னுட்டா வீட்டுக்கு என்ன பண்ணிக்கணும், வெறுங்கையை தான் வந்திருக்கணும். ஆனா பலிபீடத்துல வச்ச உடனே கர்த்தர் பார்த்தார், கொல்லாதுன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது அப்படியே வச்சுட்டு போயிடுன்னு சொல்லிடுங்க, எனக்காக கொடுத்துட்டு இல்லையா, இப்ப நான் அவரை கொடுக்க வேண்டிய எடுத்து கொண்டு போகும். நான் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து காணிக்கைகளை கொடுக்கிறோம். நம்ம கொடுத்துட்டு போயிடும் நம்ம நினைக்கிறோம். நீங்க கொடுத்துட்டு போறதுக்கு உள்ள கர்த்தர் உங்களுக்காக கொடுக்க வேண்டிய நபர்களை ஏற்படுத்தி வைப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இரண்டாவது காரியம், கொள்வதற்கு முயற்சி செய்தாலும் கர்த்தர் விடவில்லை. அது யாருடைய சொத்து, கர்த்தருடைய சொத்து. மூன்றாவது இவர் சொன்ன வார்த்தை என்ன, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டு அந்த மகனுக்கு பதிலாக அங்கு ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் பிள்ளையை மீட்டுக் கொண்டு போன காரியம் முடித்துக் கொண்டு வந்தவர்தான் ஆபிரகாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நாம் ஒன்றும் இழக்க மாட்டோம். நாம் போன காரியம் வெற்றியாகி முடியும். நாம் வருகிற எல்லா காரியங்களும் நம்ம நேர்த்தியாய் ஜெயித்துக் கொண்டு வெளியே வந்துடும். இப்ப இந்த ஆபிரகாம் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா, அந்த ஆட்டை பலி செலுத்தினார். பலி செலுத்தி அவருடைய கொம்பை எடுத்து என்ன செய்தாராம், சந்தோஷமா போகுது காலம் போல. என்னுடைய மகனை நல்லா செஞ்சுட்டேன், திரும்ப பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவர் சந்தோஷமா இருக்காங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லி நீங்க காத்திருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் எக்காலம் துதிக்கும்படிக்கு உங்க உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை கட்டிட்டு வரல. கை தட்டி அனுபவம் சொல்லிக்கலாமா? மூணாவது காரியத்தை சொல்லி முடியும். சரியான முதல்ல பார்த்தோம், கர்த்தர் தான் செய்வாரு. எதெல்லாம் காத்துக் கொள்வார்னு பார்ப்போம். தீங்குக்கு காத்துக் கொள்வார், ஆத்மாவை காத்துக் கொள்வார், போக்கிய வரத்தையும் காத்துக் கொள்வார். இரண்டாவது பார்த்தோம், கர்த்தர் என்ன செய்வார், நமக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்த்துக் கொண்டாரா?
ஆபிரகாம் செய்ய வேண்டிய பலியை செலுத்தினாரா? தன் குமாரனை மீட்டு கொண்டு வந்துட்டாரா? அந்த சந்தோஷம் என்ன செய்தாரு? தன்னுடைய மகனுக்கு பதிலாய் கொல்லப்பட்ட கொம்பு எக்காலம் ஆட்டுக்கடாவுடைய அந்த கொம்பு எடுத்து சந்தோஷமா கூடி வேதனை இருந்து என்ன பண்ணாரு? ஒவ்வொரு வரைக்கும் ஒரு கஷ்டம் தான் இருந்திருக்கும். சொந்த பிள்ளையை பலி கொடுப்பதற்கு யாருக்கு தான் முடியும். ஆனா வரும்போது எப்படி வந்தாரு? கம்பீர சத்தமா சந்தோஷமா வந்தார். கர்த்தர் பார்த்துக் கொள்வான்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தோம்னு சொன்னா கர்த்தர் நமக்கு ஒருபோதும் துக்ககரமாக வரவிட மாட்டார், சந்தோஷப்பட்டு தான் வர வைப்பார். ஒரு ஆமென் சொல்லலாம். மூன்றாவது, கர்த்தர் என்ன செய்வாரா? சேர்த்துக் கொள்வார். யார் உங்களை தள்ளி வைத்தாலும், யார் என் முகத்துல விழிக்காதுன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைத்தாலும், நம்முடைய தேவன் தள்ளி வைக்கவல்ல, அவர் சேர்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன செய்வாரு? சேர்த்துக் கொள்வார், தள்ளிவிட மாட்டார். வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இன்றைக்கு அன்றைக்கு கால சூழலில் வந்து பார்த்தா தகப்பனும் தாயும் பிள்ளையை கைவிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. நான் இந்த காலத்தை சொல்லல, அந்த காலத்தை சொல்லல. தகப்பனும் தாயும் பிள்ளையை கைவிட்டாங்க. ஆனா இந்த காலத்துல பார்த்தா தகப்பனையும் தாயும் பிள்ளைகள் கைவிட்டுறாங்க. நான் சொல்றது புரியுதா? புரியல உங்களுக்கு? தாவீதுடைய காலத்துல தாவீது அவங்க அப்பா அம்மா என்ன போயிட்டாங்க? கைவிட்டுட்டாங்க. அவனை தன்னுடைய பிள்ளையவே ஏற்றுக்கொள்ளல. அந்த சரித்திரத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா தாவீது 18 வயசு ஆகும் பொழுதுதான் அவங்க அப்பா முறையா அவன் பிள்ளைன்னு சொல்றாரு. அவனை அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது 17 வயது முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் என்ன செய்யறேன்? 18 வயதுன்னு சொல்றேன். ஏன்னா யோசேப்பையும் தாவீதையும் ஒன்று சேர கணக்குல வைக்கிறாங்க. 17 வயதுல தான் யோசேப்பு என்ன பண்ணாரு? தன் சகோதரன் நல விசாரிக்கும்படிக்கு கடந்து போனான். அதே போல இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருக்கு எத்தனை வயது? 17 வயது. அப்போ ஈசாயை பார்த்து சாமுவேல் கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நான் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்க கவனத்தை திருப்புவதற்காக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஈசா எப்படிப்பட்ட நபர்னு சொன்னா பெத்லகேம்ல ஒரு பெரிய பணக்காரன். பிராமணன் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. அவர் பணக்காரனா என்ன நீங்க பாருங்க. இவருடைய தாத்தா யாருன்னு சொன்னா போவாஸ். அவர் பெரிய யாரு? நிலக்கிழார். ஏகப்பட்ட சொத்து அவருக்கு இருந்தது. அந்த பரம்பரையில 3வது தலைமுறையா வந்தவங்க தான் யாரு? ஈசாய். அவருடைய குமாரன் தான் தாவீது. இப்போ இந்த ஈசாயுடைய பிள்ளைகள் எல்லாருமே ராணுவத்தில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய போஸ்டிங் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது மாத்திரம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த நாட்கள்ல ஆடு மேய்ப்பது யாருடைய வேலை தெரியுமா? யாருடைய வேலை? வேலைக்காரனுடைய வேலை, அடிமை செய்கிற வேலை. ஆனா தாவீதுக்காக ஆடுகள் மேய்த்தார். யோசித்து பார்த்தோம்னு சொன்னா அதெல்லாம் ஒரு உணர்வு சொல்றாரு. என் தகப்பனும் என் தாயும் என்ன செய்தாங்க? கைவிட்டார்கள். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருங்க? சேர்த்துக் கொண்டார். அந்த 17 வயது வரைக்கும் அவனுடைய குடும்பத்தாரால அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆறுதல் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை, தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, உடன் பிறந்தவர்களும் அவனுக்கு உதவி செய்வதற்கு இல்லை. ஊரால் எல்லாராலும் அவன் பயக்கப்பட்டான். அவன் சொல்லுகிறான், நான் அநேகருக்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன்னு சொல்லி. நீங்க அந்த 60 இருந்து நீங்க தொடர்ச்சியா வாசிக்கும் பொழுது 69 சங்கீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய கதறுதலை அவர் சொல்லி காண்பிப்பார். இப்ப ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான்னு சொன்னா 17 வயதுல உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பதான் ஈசாய் முதன்முறையா வாயை திறக்கிறாரு. எல்லாருக்கும் இளையவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய சொந்த குடும்பத்தினால உங்க உறவினரால நீங்க ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். நீங்க ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் எல்லாரும் உங்களை ஒதுக்கி ஒரு பக்கம் வைத்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் நினைவாக இருப்பார் என்று சொன்னார். யார் உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ, யார் உங்களை தள்ளி வைத்திருக்கிறார்களோ அவர் மத்தியிலே கர்த்தர்
எல்லாரும் வேதனைப்படுத்திட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா சேர்த்து கொண்டார். அவர் சேர்த்து கொண்டதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, அந்த இஸ்ரவேலுடைய கோத்திரத்திற்கு இவரை அதிபதியாக தலைவனாக உயர்த்தினார். இன்றைக்கு யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ, நான் வரும் அந்த நாள் வரும் பொழுது யார் உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ அத்தனை பேருக்கும் உங்களை தலைவராக கர்த்தர் உயர்த்தி வைப்பார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கையை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாம். நம்மை பார்த்துக் கொள்கிறவர், இரண்டாவது நம்மை பார்த்துக் கொள்கிறவர், மூன்றாவது நம்மை சேர்த்துக் கொள்கிறவர். நம் கண்களை மூடி அப்படி சமூகத்தில்